கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அவர் ராசியின் உச்ச அதிபதியாகவும் திகழ்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 முற்பகுதியிலும் பிற்பகுதியில் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் நுழைகிறார். காலச்சக்கரத்தில் 3 மற்றும் 6ஆம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக திகழக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவுல நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் பல்வேறு வகையான கவலை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. வித்யாகாரகரான புதன் பல நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் அலைச்சல்களை குறைத்து பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றிக் கொடுப்பதால் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு யோகஸ்தானம் ஆகிய 6இல் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகங்களில் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானத்தில் வலம் வருவதால் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக விலக்கி விடுகிறார். ஆனால் அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது விரயத்தில் இருக்கிறார். விரயஸ்தானம் ஆகிய 12இல் நிழல் கிரகமான கேது வலம் வருவதால் பல காரிய தடைகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதற்கெடுத்தாலும் மனதில் ஒரு குழப்பமான சூழல் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கவலை சற்று மேலோங்குவதற்கான வாய்ப்பும் தேவையற்ற வீண் விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகலாம். எனவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் கேது அதீதமான யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அது மட்டுமல்லாது பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்துவதோடு சப்தமத்தில் விளம்பரக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்ப்பதால் மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் சப்தமத்தில் அமர்ந்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்குவதோடு வெற்றி மீது வெற்றி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார். எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் சப்தமத்தில் கண்டச்சனியாக விளம்பரக்கூடிய சனியின் அமைப்பால் சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் சனி பகவான் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 7ஆம் இடத்தில் இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில்
கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. குரு 9ல் இருந்தால் எப்படி பலன் கிடைக்குமோ அதே போன்று கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் பல வகையிலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புத்திரக்காரகனின் அருளால் நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது. அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புத்திரக்காரகனின் அருளால் புத்திர பாக்கியம் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறந்த வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ல் செவ்வாய் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கிறார். மங்களகாரகரான செவ்வாயின் அருளால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். செவ்வாய் வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாக உண்டு. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் 5ல் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயின் அமைப்பால் வருமானமும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் நிறைவாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வருவதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ணகிரகமான சூரியனும் 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். சண்டை சச்சரவு பகை உணர்ச்சி நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தந்தை வழி உறவு முறைகளிடம் இருந்த மனக்கசப்பு முற்றிலுமாக நீங்கும். பகை உணர்ச்சி நீங்குவதோடு பொருளாதார ரீதியாக மாற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனான சுக்கிரனும் மிக வலுவான வாய்ப்புகளை உருவாக்குவதால் புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் உண்டு. அரசியலில் திடீர் மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் அதிரடியாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனான சுக்கிரன் 5ல் அமர்ந்து லாபத்தை பார்ப்பதால் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் சுக்கிரன் என இரு கிரகநிலைகளும் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை நிச்சயமாக விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.